Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. இந்த வீடியோல Python programming languageல இருக்க while loop பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous sessionல பார்த்தோம் அப்படினா so loopingனா என்ன? So Pythonல எத்தனை type of looping இருக்கு? So இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்த்திருந்தோம். So இந்த செஷன்ல while loop பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So looping அப்படின்றது இப்போ என்ன நமக்கு தெரியும். So வந்து நம்ம என்ன சொன்னோமோ அதை ரீச் பண்ற வரைக்கும் அது என்ன process எனக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்னது எப்போ அது கம்ப்ளீட் பண்ணுதோ அதுக்கப்புறமேட்டு அது நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் எனக்கு ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து நான் 10 சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 10 சொல்லிட்டதுனால எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஸோ 10 வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும்னா ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே எனக்கு அது ரிப்பீட் ஆகாது. ஸோ இந்த ப்ராசஸை இப்போ நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப்பிங் விஷயத்தில் நமக்கு ஒரு 3 விஷயங்கள் நமக்கு முக்கியமாக தேவை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு கமெண்ட் லைன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ லூப்பிங்கில் ஃபஸ்ட் என்ன தேவைன்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்டார்டிங் அப்படின்றது தேவை. ஓகேங்களா? ஸோ எனக்கு அது எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றது எங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எண்டிங். ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு எப்போ எண்ட் ஆகணும் அப்படின்றது தென் பார்த்தோம்னா ஸோ இன்க்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்லாம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் அப்படிங்கும் போது எனக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்றது தேவைப்படும். ஓகேங்களா? அதாவது ஸ்மால் டு பிக் அப்படின்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் தேவைப்படும். ஸோ பிக்லேருந்து அதாவது 10லேருந்து எனக்கு 1 ரீச் பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு டிக்ரிமெண்ட் அப்படின்றது தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களுமே நம்ம எந்த லூப் பார்த்தாலுமே நமக்கு இது ரொம்பவே காமனாக தேவைப்படுற ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வச்சு ஒரு 1 to 10 நம்பர்ஸை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ எனக்கு ஸ்டார்டிங் வேல்யூ வேணும். ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு ஸோ 1 அப்படின்னு இந்த இடத்துல நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளோட while. ஸோ while அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஸ்டார்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு 10. ஓகேங்களா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ என்னோட ஸ்டார்டிங் வந்து 10 விட. ஓகேங்களா? ஸோ 10 விட சின்னதாகவும் இருக்கலாம் இல்லை அதுக்கு ஈக்குவலாக வரைக்கும் இருக்கலாம். ஸோ ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் எனக்கு ரன் ஆகணும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட்டில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ while அப்படின்ற நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1 மட்டும் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக ஸோ இதை ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிக்கிங்களா? இங்கே பார்த்தோம்னா எனக்கு 1 ப்ராசஸ் மட்டும்தான் எனக்கு ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் கொடுத்துருக்கோம், எண்டிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் வந்து இவெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டான்னு சொல்ல ஒன்றே எனக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ 1ன்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. எனக்கு அடுத்ததுக்கு 2, 3, 4, 5, 6 அப் டு எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை? இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வேல்யூவோட ஸோ 1 அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் அதை எஸ் அதாவது ஸ்டார்டிங்லேயே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா முன்ன ரன் பண்ணப்போ நமக்கு ஃபுல்லாக என்ன பார்த்தோம்னா ஸோ ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. 1 எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ண பார்த்தோம்னா ஸோ ஸ்டார்டிங் 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் எனக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படின்றது இன்னும் தெளிவாக பார்க்கலாங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் வேல்யூ 1ன்றது. ஓகேங்களா? ஸோ எண்டிங் என்ன கொடுத்துருக்கேன்னா 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட while. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கண்டிஷன் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் வந்து நம்மளோட 10 இருக்குது பார்த்தீங்களா? 10 விட சின்னதாக இருக்கலாம் இல்லைனா சமமாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங் வேல்யூ எனக்கு 1. ஸோ 1 பார்த்தோம்னா 10 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ சின்னதாக இருந்தனால கண்டிஷன் ட்ரூ ஆகி எனக்கு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எஸ்ஸோட வேல்யூ இப்போ எனக்கு என்னது 1. ஸோ 1ஓட இன்னொரு 1 நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணி அந்த எஸ்டே நான் ஸ்டோர் பண்ணேன். அப்போ 1 + 1 2. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 1ங்கிறது ரிமூவ் ஆகி 2ன்னு எனக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இப்போ கண்டிஷன் படி 2 பார்த்தோம்னா 10 விட எனக்கு எப்படி இருக்குன்னா சின்னதாக தான் இருக்குது. ஸோ 2ன்றது பிரிண்ட் ஆகும். தென் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு திரும்ப 2 + 1 3 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திரும்ப எஸ்வே ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டிஷன் படி 3 பார்த்தோம்னா 10 விட எனக்கு சின்னதாக இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்ணும். தென் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 4 வந்து எனக்கு 4ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 4 பார்த்தோம் அப்படின்னா 10 விட எனக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ 4ன்னு பிரிண்ட் ஆகிட்டு ஸோ 4 + 1 5. ஸோ திரும்ப 5 கண்டிஷனுக்கு வரும். ஸோ 5க்கு வந்துட்டு 10 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ 5ன்னு பிரிண்ட் ஆகிட்டு திரும்ப 5 + 1 6ஆக மாறும். ஓகேங்களா? ஸோ 6. ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10 விட எனக்கு எப்படி இருக்குன்னா சின்னதாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 6ன்னு பிரிண்ட் ஆகிட்டு ஸோ 6 + 1 எனக்கு இங்கே 7ஆக மாறும். ஸோ 7ம் 10 விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ 7 பிரிண்ட் ஆகிட்டு ஸோ 7 + 1
8ன்னு மாறும். ஸோ 8 எப்படி இருக்குன்னா 10 விட எனக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ 8ன்னு பிரிண்ட் ஆகிட்டு தென் 8 + 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகி சேம் எஸ்லேயே ஸ்டோர் ஆகும். திரும்ப வந்து 8ன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு 8 10 விட சின்னதாக தான் இருக்குது, 8ன்னு மாறிடும். ஓகேங்களா, பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 8 + 1 9. ஸோ 9ன்னு மாறி கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ 9ன்னு 10 விட எனக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ 9 பிரிண்ட் ஆகிட்டு அடுத்தது 9 + 1 10. ஓகேங்களா, ஸோ 10ன்னு பார்த்தோம் அப்படின்னா 10 விட சின்னதாக இல்லை, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸ்டார்டிங் வேல்யூ இப்போ 10 இருக்குது, எண்டிங் வேல்யூ இப்போ 10 இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 10ன்னு பிரிண்ட் ஆகிட்டு தென் அடுத்ததாக 10 + 1 எனக்கு 11ன்னு மாறும். ஓகேங்களா, ஸோ 11ன்னு மாறிட்டு நம்ம கண்டிஷனை செக் பண்ண வரும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 11 அப்படின்றது 10 விட சின்னதாக இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிஷன் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஸ்டாப் ஆகுறதுனால தான் நமக்கு வந்து 10 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லூப்பிங்கோட ப்ராசஸ் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் தேவை, எண்டிங் தேவை, தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இன்க்ரிமெண்ட் ஆகிற ப்ராசஸாக இல்லை டிக்ரிமெண்ட் ஆகிற ப்ராசஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து S + 1ன்னு கொடுத்துட்டு நான் வந்து எஸ்லேயே ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இப்படியும் போடலாம். ஓகேங்களா, ஸோ இல்லை அப்படின்னா வேறு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதே ப்ராசஸை நம்ம வந்து இன்னும் சின்னதாக செய்யலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எஸ்ஸை ஓகேங்களா, ஸோ நான் ப்ளஸ் பண்ணுறேன், ப்ளஸ் 1ஆல் ப்ளஸ் பண்ணி நான் அதிலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, சேம் இதே ப்ராசஸ் தான் நான் வந்து இங்கே அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ எஸ்ஸை 1ஆல் ஆட் பண்ணி எஸ்ஸாலே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸும் போடலாம், இந்த ப்ராசஸும் போடலாம். ஜஸ்ட் நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை நான் எத்தனை டைம் ரன் பண்ணாலும் சேம் எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் தான் எனக்கு ரன் ஆகும். இதுவே நான் எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்புட்ஸை கெட் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடில் இப்போ போட்டு பார்க்கலாங்களா. ஸோ இப்போ இதை நான் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஒரு நார்மல் மெத்தட்காக. ஸோ ஃபஸ்ட் அப்படின்றதுனால நம்ம இப்படி போட்டு பார்த்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம இன்புட்டை கெட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்பராக வாங்குறதுனால அதுக்குள்ளே ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் ஏ ஸ்டார்டிங் வேல்யூ, ஸோ இதை நான் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். தென் அதே மாதிரி ஸோ இப்போ ஒரு இன் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இன் ஃபங்க்ஷனில் இன்புட் அப்படின்ற மெசேஜ்குள்ளே என்டர் ஏ எண்டிங் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஸோ அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ கெட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் மேக் பண்ணலாங்களா. ஸோ இப்போ while ஸோ நம்மளோட கண்டிஷன் படி பார்த்தோம்னா ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் ஓகேங்களா, நம்மளோட ஸ்டார்டிங் ஸோ எண்டிங்கை விட ஓகேங்களா ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று எண்டிங்கை விட சின்னதாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு சமமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்ணிட்டு நான் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நான் என்ன ஸ்டார்டிங் கொடுக்கணும்னு எனக்கு அது மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதை என்ன பண்ணுன்னா ஸோ நான் வந்து ஏதாவது ஒன்றா ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ ஸ்டார்டிங் ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ஓட ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ 1ஓட ஆட் பண்ணி நான் அதுலேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம், அதுலேயே ஸ்டோர் பண்ணுறது தான் பார்த்தோம்னா அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா என்டர் ஸ்டார்டிங் வேல்யூன்னு கேட்குது. ஸோ இப்போ 7ன்னு தரேன். என்டர் எண்டிங் வேல்யூன்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 17ன்னு தரேன். ஸோ பார்த்தா அப்படின்னா என்ன ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்கணும் அதுலேருந்து எனக்கு 17 வரைக்கும் ரன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா ஈக்குவல் வரைக்கும் ரன் ஆகும். ஒருவேளை ஈக்குவல் கொடுக்கல அப்படின்னா அந்த நம்பர் பிஃபோர் வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ ஈக்குவல் எடுத்துகிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ பார்த்தோம்னா ஸோ 9லேருந்து ஒரு 18 வரைக்கும் நான் தரேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் 9லேருந்து 18 வரை நான் கொடுத்துருக்கேன். பட் நம்ம ஈக்குவல்ட்டை எடுத்ததுனால எனக்கு இங்கே 17 வரை தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ஈக்குவல் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் while அப்படின்றது. ஸோ லூப்பிங் அப்படின்னாலே 3 விஷயங்கள் காமனாக தேவை. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ, தென் வந்து எண்டிங் வேல்யூ அப்படின்றது, தென் அது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணுமா இல்லை டிக்ரிமெண்ட் ஆகணுமா அப்படின்ற ப்ராசஸ். ஓகேங்களா,
ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஒயில் லூப்பில் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டோம், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா டைனமிக்காக போட்டோம். ஸோ டைனமிக்காக போகிறதுக்கு நம்ம 2 வேல்யூமே யூசர் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கெட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒயில் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம கண்டிஷன் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தோம் அப்படின்னா எண்டை விட சின்னதாக இருக்கலாம், இல்லைனா சமமாக இருக்கலாம். ஸோ சமமாக இருக்கும். ஸோ அது எப்போ அதை விட அதிகமாக மாறுதோ அப்போ நமக்கு நம்மளோட ப்ராசஸ் எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுற ப்ராசஸை நம்ம வந்து இவ்வளோ ப்ரீஃபாகவும் போடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி எஸ் அப்படின்றது 1ஆல் ஆட் பண்ணி அதையே நான் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.